அப்புறம் வெடிக்காரன் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கப்பா, நீ நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீ தோட இன்னைக்கு என்ன ஜாலியா உட்காந்துருக்கீங்களா? என்ன எப்போதும் ஜாலி. நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அண்ணே அண்ணேனா? ஆமா. ஏமா என்ன என்ன நீ கூட பிறந்தியா? இல்ல. அப்புறம் என்ன அண்ணன் ஒண்ணுங்கற? என்ன பாசமா கூப்பிடு. அண்ணனா உனக்கு சேராதுமா. பாசமா அண்ணன்லாம் கூப்பிட வேணாம். வேற மச்சான் அப்படி கூப்பிடு. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது உன்னை மட்டும் மச்சான் கூப்பிடு. எனக்கு இந்த அண்ணங்கற வார்த்தையில தயவு செய்து ஏமா அப்படி இருக்கீங்க? பொம்பளை புள்ளையா? உங்களுக்கு விஷயமே தெரியாது. என்ன? அண்ணன் தம்பி சொன்னா வெளியில தெரியாது. ஓ என்ன இப்படி இருக்கா? இப்படி இருக்கு. நீ உனக்கு என்ன தெரியாத மாதிரியே நடிக்கிறிய? தங்கச்சி தங்கச்சி பல பேர் தெரியாதுமா. ஏமா நீ வேற. அப்புறம் என்ன என்னது? ஒண்ணுமில்ல. ஒண்ணுமில்லையா? தாளக்காரரை கேளுமா. ரெகுலரா போயிட்டு இருக்கோம். அது நல்லா இருக்கு. வேலையா இருக்காப்லையா? அப்படி என்ன வேலை? ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரிய தமிழ் இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு தெரியும். நீங்க நல்லா இருந்தா நாங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும். அப்படி யூடியூப் சேனலுக்கு அனுமதி மனமார்ந்த நன்றி. அப்புறம் மைசூர்காரர்களே இருக்கட்டும் இருக்கட்டும்டா. நல்லா இருக்குது. பார்க்க மாட்டாரு, வெக்கப்படுறாருங்க. என்ன துணி? புது துணி. இவன் வாயில வசம் வச்சு தேய்க்க. அப்புறம் போலாமா? நீ பொட்டு வச்சு தங்க கூடும் ஊருக்கு நீ மகுடும் தொட்டு தொட்டி எடுத்து வரும் ஜோரான தங்கிறதும் அடனி தங்க குட்டி சிங்க கட்டி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி பொட்டு வச்சு தங்க கூடும் ஊருக்கு நீ மகுடும் தொட்டு தொட்டி எடுத்து வரும் ஜோரான தங்கிறதும் தங்க கூடும் ஊருக்கு நீ மகுடும் பார்த்தோனே ஒழுகுதுமா. வேர்வையா? உனக்கெல்லாம் ஒழுகல, எப்போ ஒழுகும்? என்னது வேர்வை? உனக்கு ஒழுகும், ஏன்னா உடம்புல சில வீக் இருந்தா ஒழுகும். ஏய் அப்படி இல்ல, வேலை பார்த்தோம்னாவே ஒழுகும். அப்படியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹெவி வொர்க். அது சரி, பயங்கர வொர்க் பண்றீங்க. அடுத்து இப்பவே ஆரம்பத்திலே ஒழுகுச்சுனா
ஏய் முத சாட்டு போக போக எப்படி இருக்கும் உனக்கு? நீ முத சாட்டு முடிஞ்சா முடியலையா? முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஒழுகத்தையும் செய்ய. அப்படி இல்ல முத சாட்ல என்னைக்குமே வந்து என்ன நீ பேசுற நீனே? முத பாட்டு நல்ல பிள்ளை நான் அசிங்கமே பேசாத ஒரே பிள்ளை நான் ஒரு ஆள் தான். செய்யறதோட சரி. எனக்கு அதுவும் தெரியாது. பொய் சொல்லாத. உன் தலைமையில சத்தியமா தெரியாது. கொன்னே விடுவேன். ஏன்? ரெண்டு கண்ணால. என்னது? என்ன பார்த்தா அப்படி? இந்த பாடுனல்ல. உன்னை கொல்ல போற தெரிஞ்சுக்க. நானதே ரெண்டு கண்ணால பார்த்தேன் அதான் வெளிய சொல்றேனா? அதுதான் எனக்கும் தான் ஒழுகுது. என்ன ஒழுகுது? நீ பார்த்தது நல்லதான். பார்த்தலனா புடிச்சு ஓரமா வச்சிரு. அடுத்த பாட்டு. ஏமா கட்டிங்கா போடுமா? கட்டிங்க போடுவே. நீ நான் அந்த நினைச்சிட்டியா? மேல என்ன ஒரு பாசில காணு. வந்து போச்சு. ஆமா. நீ கேக்க நேத்து ஒருத்தர் வந்தாரு வீட்லயே வச்சுட்டேன். இன்னைக்கு நீ வந்தனால அது வந்து போச்சு. கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டேனடி. கண்ட நீ கையில் வந்தால் அடுத்து தந்தேனடி. கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டேனடி. கண்டலை நீயும் வந்தால் அடுத்து தந்தேனடி. மூச்சு புனிதடி உன்னை ஒரு தடவை பார்த்ததில்லை. ஆச்சு புனிதடி உன்னை காணாத பொழுது. கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டேனடி. கண்ட நீ கையில் வந்தால் அடுத்து தந்தேனடி.
கூப்பிடவா? அது என்னமோ தெரியல, நீ அடிச்ச நான் ஆடினா மட்டும் எல்லாமே அந்த உழுகுது. என்னது அந்த விழுக மாட்டேங்குது. ஏய், எது அந்த விழுக மாட்டேங்குது? ஒட்டி கட்டி வச்சிருக்கியா? விழுந்துச்சுன்னா பார்த்து பயந்து போயிருவாங்க. அதனாலதான் சித்தாடை கட்டிக்கிட்டு இறங்கும் காவிரியே மாமி மனசு வச்சாமத்தான நான் பார்த்து உனக்கு அழதொடுத்து வாரே மாமான நான் பார்த்து. கொஞ்சம் மழை ஈரத்துக்கு குளிர் காஞ்சிக்கிறேன். ஒன்ன பத்தவள பார்த்தா நான் கோவிலே கட்டு வண்டியாத்தா. ஒன்ன பத்தவள பார்த்தா நான் கோவிலே கட்டு வண்டியாத்தா. சொடக்கு மேல சொடக்கு போடு. நான் முத்தம் கொடுத்துட்டு கேச ஓ மேல போட சொல்லி நீ தான் எட்டி பாக்குற. என்ன கொடுத்த என்ன பொம்பளை பிள்ளை இருந்து வரணுச்சு பாரு. யார் நீ முத? நான் கேக்குறேன். நான் தான் 5:30 வரைக்கும் உனக்கு பொச்சன், உனக்கு புருஷன். அப்படி தெளிவா சொல்லிய காதுல வேற மாதிரி உழுகுது. அதுக்கப்புறம் வேன் டிரைவரை பாத்துக்கிட்டு நீ வீடியோ கால உன் புருஷன் பேசிட்டே போலாம். வேன் டிரைவரை பார்த்துட்டு ஏன் புருஷன் இப்படி என்ன தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? நான் கேக்குறேன். கலை ஆளும் முகரம் மூஞ்சி முகரம் இதையும் பாருல. கலை பொம்பளை ஆசையே எனக்கு விட்டு போச்சு. உன்னைய பார்த்துட்டு ஆம்பளை ஆசையே விட்டு போச்சு. என்ன ஒண்ணு பாத்தியா? அவட்டெல்லாம் போனேன்னா பழைய சட்டி கலப்ப. ஏய், எந்த காரணமும் மழையினாலும் அவருக்கு வேலை பார்க்க, உனக்கு வேலை பார்க்க தான் முத. அவரை சொல்றேன். பெரை திணி பயமாங்களே. ஏ லூசு பயமாவன என்ன? எங்க அப்பாவுக்கு லூசுன்னு செல்ஃபி எடுத்து அனுப்புனியே. நீ பிறகு நீ ஒரு பாத்தியா? என்ன செய்வ? நீ என்ன செய்வ? நான் கேக்குறேன். அவனே தூக்கி போடியா? என்ன சொன்னேன்? உன்னை செஞ்சு விட்டாலும் அப்படித்தான் இருக்கும். செஞ்சு விட்டா அப்படி இருக்காத, குளிக்கிற மாதிரி இருக்கான். நான் பேசுறது எதுவுமே உனக்கு அது என்ன பத்தி? ஒண்ணு கூட வந்தாவே 10 நாள் தொடர்ந்து பைத்தியம் ஆயிருவியா? என்கிட்ட பேசின ஒம்பளை 3 ஒம்பளை இப்போ சீகருக்க போயிருச்சு. என்னது? ஒருத்தி டோல்கேட்ல வெள்ளரி பழம் வந்துகிட்டு இருக்கா. சரி, அடுத்து ஒன்னே எப்படி நான் கோலப்படி வைக்க உன்னைய சந்திச்சா என்ன கடைசியில அந்த நிலைமைக்கு ஆக போறாங்கன்னு தெரியும். இந்த ஈரத்திலேயே ஆண் சிங்கம் பூரா ஏன் உட்காந்துருக்காங்க? ஏன் சார் சேத்தனா? எதுக்கு சார்ஜ் ஏத்த? அப்புறம் அம்மட்டு பதத்து போய் உட்கார்ந்திருக்குது. தன்னுடைய பாம்பு நீரிலையும் போகும். ஓஹோ, இத பார்த்துட்டு ஹீட்லயும் போகும். ஆனா நீ அப்படி கிடையாது. என்கிட்ட இத பாத்துற பாம்பு பேராம பழைய தகரம். ஏய், யாரே வந்து அப்படியே நகரன்ற? என்னடி வந்தறந்த வகற எத்துப்பல் முண்டை. சும்மா இருந்த ஆள் இங்க குடுத்தனா வச்சுக்க, மூக்கு பேந்திருச்சுக்க, வாயை பாறனால கிழிச்சு போன மணி பெருசு மாதிரி. கிறு கண்டாயமா. என்ன லூசு பேவன? என்னடா? என்ன? அப்படிதான் பேசுவேனா என்ன? பப்புன்னு வந்து உன்னை கட்டி பிடிச்சேன் செய்வேன். என்ன இதுக்கு நீ கட்டி பிடிக்க? நான் கேக்குறேன். டான்ஸ் கட்டி பிடிக்க மாட்டாங்க. அப்படிதான் கோபப்படுவேன். என்ன கேக்குறேன்? ஒரு பொம்பளை அதிகமா கோவப்படுறான்னா லேசா எச்சி புத்தின்னு இருக்குனாரு. ஆமா, இப்ப பாத்துட்டு எச்சி புத்தினால அப்படி தெரி. கை தட்டின ஒவ்வொரு ஆண்மகன் கோமியத்தை குடி. என்ன இதுக்கு? நான் எங்க தாய்மார்களே இவ்வளவு அழகா உட்கார்ந்திருக்காங்க. உங்கள்ட்ட வாங்கி 1.5 லிட்டர் மூத்திரத்தை வாங்கி நீ குடி. யார்ட்ட? தாய்மார்கள்ட்ட. லைசென்ஸ் நான் ஆம்பளைட்ட வாங்கி குடி. புருஷன் அடிப்பேன். ஆனா என் ஆம்பளை அப்படி கிடையாது. வேற யூரின் இருக்கும்போது கூட அவன் கலையா இருப்பான். ஆமா, ஆனா அவன்னா எழுதுவான் யூரின்லயே. அப்படி இக்கு வரும்போது அது வரலைன்னா மறுபடியும் வாட்டர் குடிப்பான். இவரு அதெல்லாம் நின்னுகிட்டே வருது. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களால வரைய முடியும். இன்னைக்கு என்னமா நாங்க நினைச்சனா எவ்வளவு என்ன பேசவிட்டு பேசி தட்டி லூசே பேசியாம ஆளுங்க வாய் திறந்து வண்டற விடுமா? பள்ளிக்கூடம் போன காலத்திலேயே நாங்க மூத்திரச்சு வச்சுதான் பந்தயமே கட்டுவோம். கட்டியிருக்கோம்ல. எவன் அதிக தூரம் ஒண்ணுக்கு இருக்கிறான்னா உனக்கு ஒரு குச்சி. ஆமா, இந்த காலத்துல வாட்டர் பாக்கெட் இருக்கிறது மாதிரி அந்த காலத்துல என்னடா அப்படி பண்ணமுல. நீ பொம்பளை என்ன பண்ணுவ? மிஞ்சி வேணா குழி பறிப்பேன். இங்க பாரு, நாங்க உட்கார்ந்துட்டே குழி பறிச்சாலும் காலம் முழுக்க உட்காந்து குழி பறிப்போம். ஒன்னே மாதிரி ஆம்பளை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நின்றுட்டு அடிக்க முடியும். ஆளுங்களை பேர் நல்ல உங்களால காலம் முழுக்க வச்சு நாங்க காப்பாத்துறோம்ல. நின்று அடிக்க முடியலன்னா லெக் அவுட் போட்டுக்கிறோம். என்னங்க? ஆல்கஹால். சை, அம்புட்டு அந்த ஆழ்ந்த காலை குடுத்து அம்புட்டு ஒண்ணுமே செல்படக்கமா கிடக்குது. இதுக்கு ஏன் தெரியுமா சரக்குக்கு ஆல்கஹால்னு வச்சேன்? ஏன் அப்படி வச்சாங்க? ஆல்கஹால் சேர்ந்து அடிப்பான். ஓஹோ, அதனாலயா? ஆல்கஹால்
சரி வீட்டுக்கு வந்தனே திஸ் ஓன் கால் இஸ் லவ்லிங்ஸ் லாக் ஆஃப். ஆமா லவ்விங் ஆளுங்களை பாருங்க நான் ஆளுக்கு தூக்கி போட்டு மிதிச்சனே ஆழ்ந்த கால் குடிக்கலாம் நீனு. இந்த அவன்ல 8 கூட பதிக்க மாட்டேன் அவன் பாடுறா இப்படி இப்படியா என் தங்க ஏய் வாடா போயா ஏய் குளிருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. குளிருக்கு ஒரு மாதிரி இருந்தா உளுந்த வடையெல்லாம் வாங்கி தரேன் வா ப்ளீஸ் மேடம். ஏய் எந்த ஒன்னே மாதிரி நல்லா இருக்கும்ல. நான் உன்னை அப்படித்தான் பேசுவேன் ஓத்தாம பண்ணி கண்டுக்காத. நான் அந்த விஷயத்துல போய் உனக்கு தெரியும். எப்போ கழட்டுவ இல்லை எல்லாத்தையும் கொலுச ஒரு பொம்பளை பிள்ளை கட்டி பிடிச்சா பாரு நீ கட்டி பிடிச்சா அதெல்லாம் சரி. அவரு உனக்கு மூட்டம் போடணும்னு நினைக்கிறேன். என்ன இது என்ன முன்னாடி ஓத வந்த மாதிரி இருக்குது. இவருக்கு எதுவும் பிரச்சனை ஓதமா? அவரு உள்ள பேம்பஸ் மாட்டிருக்காரு. இப்ப என்ன மயத்துக்கு நீ வந்த? என்ன அந்த பிள்ளைய பத்தியும் ஜரி கட்டினே கூட வந்து கிணத்து உனக்கு ஏத்த உடம்பு என்னது ஏர் கூலர் ரொம்ப பேசாத அரைஞ்சூரிய மருதமணி ஒரு அளவுதே மயிர் மேனே இந்த போயிட்டா நக்கிட்டு தெரியும். நம்மளுக்கு எதுக்கு ஆளு நம்ம மாத்தி எடுத்துக்கிறோம்டா. நம்ம அடுத்து நம்ம நாடகத்துல டான்ஸரே இல்லாம நாடகம் நடத்துறோம். நம்ம தேவை பொம்பளை தேவையே இல்ல. பொம்பளை இல்லாட்ட மயத்தை புடிங்கி தெரியவ. எதுக்கு பொம்பளை? ஊர்ல சோறு ஓட மாட்டாங்கடா. ஏன்டா சோறு ஓட மாட்டாங்க? எப்ப பொம்பளை உங்களுக்கு தேவையா? நீயும் நானும் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு போதும் சந்தோஷம். பாரு கொஞ்ச நேரத்துல சாமந்தி பூவுக்கும் சாயங்கால அப்ப நீ பொண்ட வரைக்கும் தாண்டா இருந்திருக்க. அவன பொம்பளை வேணாம்ன்ற இப்ப நீ பொம்பளை தேவைப்படுத்தானே. இப்ப சாமந்தி பூவுக்கும் மயத்தை புடுங்குது. என்ன மயத்தை புடுங்குது? ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன்டா ராதாகிருஷ்ணா. ஒரு பொறுமை கடல்லையும் பேருதுன்னு இருக்கேன். வாய் அப்படி வைக்காதடா கிண்ணி கோழி சூத்து. கிண்ணி கோழி ஏதோ போய் பார்த்துருக்கான்னு வரப்பா தம்பி. கிண்ணி கோழிக்கு அந்த பூ நல்லா தொங்கும். ஆமா கழுத்து பெரிய எவ்வளவு நீளம் இருக்குன்னு வாருண்டுவாங்க. ஆமா பெருசா இருக்கும். ரெக்க எவ்வளவு நீளம் இருக்குன்னு வாருண்டுவாங்க. இவன் ஏதோ போய் பார்த்துருக்கான் கிண்ணி கோழி சூத்து. நிக்க வளர்ந்தவளே நிலச்சட போட்டவள நிக்க வளர்ந்தவளே நிலச்சட போட்டவளே மல்லிகை அரும்படத்து மனமுடனே பறிச்சு தாரே தந்தானத்தன நானா பஜனந்தானத்தன நானா தந்தானத்தன நானா பஜனந்தானத்தன நானா. என்ன செஞ்சீங்க ப்ரோ? என்ன செஞ்சீங்க? நான் மாவாட்டுனேன். சம்பளத்திலே 320 ரூபா பிடிக்கப்பட்டுள்ளது. 320 ரூபாயா? தம்பி இன்னைக்கு ஒரு 120 ரூபா சேர்த்து 500 ரூபாய் உனக்கு தர. இது எப்படியாவது செட்டப் பண்ணி விட்டுரு. தந்தானத்தன நானா மச்ச தந்தானத்தன நானா
நீங்க ஏப்பா சாமி ஆட்ட அடி அடிச்சிய மருதோடி ஐயனார் இறங்க விட்டேன்னா சூர் தெரிச்சு போகிறான் ஓட்டு எலும்புக்கு அதுக்கு மங்குமனு ஒரு குத்துற என்ன சைஸா தானே பிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். வந்தது யாரு? வந்தது வகுத்தவனிடா சாமி இல்லையா? என்னடா தூக்க வச்சுல பேசிட்டு போறேன். வட்ட வட்ட பாறையில மரகர செய்திட்டையில அரைஞ்சு செவிலாத்து போறேன். ஆடும்போது என்ன மேத்துக்கு வர்ற உள்ள போடா. வட்ட வட்ட பாறையில மரகர செய்திட்டையில ஏ வட்ட வட்ட அறையில வரகரசி திட்டையில பாறையில வரகரிசி திட்டையில தெந்தட்டியை வாங்கி அரைத்து இது என்ன பண்ணி பெரிய புடுங்க போறமா சொன்னப்ப மண்டையை கொண்டு போய் எதுக்குள்ள விடுற? அண்ணே எப்பயுமே உன் தம்பி அளவு எடுப்பண்ணே. அளவு மாதிரி புடுங்க. என்ன அளவு எடுக்கிற? மண்டையை போய் போகுமா அதுன்னு அந்த அந்த இதுடா ரங்கு 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 ரங்குன்னு புடுங்கண்ணா. ரங்கு ரங்கு என்ன ஓட இப்பாரு பாரு இப்பாரு ஆத்மா சாந்தி அடைய ஆடுறேன். பல்லாங்குழி யாடவாடி மேல புல்லாங்கு சொன்ன போன வண்டி போதி பல்லாங்குழி யாடவாடி சவு முட்டாய் விற்கிறீங்களா? பார்த்துருக்கீங்களா? அவன் வந்து சவு முட்டாய வரமாக்குற என்ன நல்ல அழகான பொம்பளை பிள்ளை கொடுத்துருக்காங்க. டியூசன் மயத்த போடுங்க. டியூசன் பொம்பளை பிள்ளை எதுக்குடா? பொம்பளை பிள்ளை எதுக்கு? பூவா இருந்தா மண்டையில வைக்கணும். செய்ய மாட்டேன். நீ செய்வாடா? சத்தியமா செய்ய மாட்டேன். போட அப்ப ஒரு 4 பேர் எலவட்ட வாங்க உன்னை புடிச்சுக்கோங்க. செய்ய மாட்டேன். செய்ய மாட்டியா? அப்ப பரவாயில்லப்பா. தம்பி ராதாகிருஷ்ணன் நல்ல மனுஷன் ஆயிடுச்சா? சாமியை கும்பிட்டு செய்ய போறியாப்பா? அடடா பக்தியோட வேலை. இந்த வேலைக்குமா எதுக்கு சாமி வருது? முகரையா பாருங்க. எதுக்கு சாமி வருது? ஓட்ட விட்டுருக்கல என்னைய. என்கிட்ட விட்டதுக்கு சாமி வருமா? நேர்ந்து விடும்போது ஆனா இதுக்கு சாமி வந்து முதல் நீங்க நேர்ந்து வரதுக்கு நின்னு காக்கடையா ஆடு முண்டை கீரை முண்டை இந்தப்பா மனதா எலும்பு ஊத்திட்டு ஆடுறான். ஏய் மேடம் ஒரு 300 சேர்த்து தரேன். பாடியை கொஞ்சம் அனுசரிச்சுங்க. பாடியெல்லாம் அனுசரிக்கிறதா இல்ல. அப்படியெல்லாம் அவன் சொல்லியெல்லாம் நீ ஒன்றும் சரியாக வேணாம். ஏங்க இங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நீங்க ரொம்ப அழகா வேற இருக்கீங்க. ஐயோ ஐயோ ஆடும் போதே கட்டி பிடிச்சோன்னு எப்போ நேரம் போச்சுண்ணே. ஒரு டிசிப்ளின் பண்ணுங்க ப்ரோ. ஆடும்போது இப்போ என்ன செய்யணும்? ஐயா நிறைய இலவட்டங்கள்ல இருக்காங்க. நல்ல கட்ட
பண்றாங்க மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். வாய் ஐயா கொடுத்து வைக்க வர்றேன். ஏற்கனவே பல்லு உடைஞ்சு போச்சு தெரியல. ஆளுங்களை பிறந்தல பல்ல வாய் எங்கோ பால் பாக்கெட்ல தான் வச்சாங்க. புதுசா அமைய மட்டும் ஏதாவது அமைச்சு விடுறியா? ஓ மூஞ்சியை பார்த்தா எவ்வளவு அது அழகு வருது. நல்ல மூஞ்சியை பாருங்க ப்ரோ. கண்டங்கருவ பாம்பு குட்டி மாதிரி இருக்கும் மூஞ்சி. இவ ஊரோரம் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா எவன பள்ளான சொன்னதா மொத்தம் வந்தா ஒன்னும் முத்தம் கூட அவர் டீசெண்டா பிஹேவ் பண்றாரு. டீசெண்டா மாடு அந்துக்கிட்டு ஓடியே போயிடும். மாடு இந்த கட்டுவாதல நிக்குமா? அதுக்கு என்ன பண்ணணும்? மாட்டுக்கு வகுத்துக்கு நல்லா சோறு இது இடம் போடணும். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இடம் போடுற புல்லு புடுங்கி போடல மாடு அத்துக்கிட்டு எவன் கட்டுவாய் மேலும் சொல்ல முடியாது. அவனொரு வாய் கண்ட வாங்கல வாய் வச்சுட்டு வந்துட போறான். அந்த மாடை பாத்துருக்குற நீனு ரஞ்சித். இப்ப நான் பாடுறேன் பாரு. பஞ்சவர்ண பச்சை கிளி ரஞ்சிதாவ பச்சை கிளி. இந்த பாட்டுல எங்கேயா இருக்குது அந்த மாதிரி? போனா கிடையாதுடா, புச்ச கிளிடா. புச் 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 கிளி அப்படிதான் சொன்னேன். போனா கிடையாது. அதான்டா பஞ்சவர்ண பச்சை கிளி. மாமனுக்கு நீ புச் மாமன் எங்க இருக்கியா? மாமன் எல்லாம் சொல்ல முடியாது. என் அழகு தேவதை ரஞ்சிதா. மருதமணிக்கு பச்சை கிளி. பாட்டுல இது இப்ப என்ன வரி இருக்கு? கேவலப்பட்ட வயமையனே, நீதான் ஆடணும்டா. நீதான் ஆடணும். நான் ஆடணும்னாதே நான் உங்களை அடிக்க சொல்லியிருப்பேன்ல. நீங்க அடிக்க சொல்லி அதுக்கு நான் ஆடுறதுக்கு நான் ஒன்றும் கேனா பூனா இல்லை. நானா ஆட சொல்லுவேன், நானா அடிக்க சொல்லுவேன். இஷ்டம் மறந்தா ஆடுவேன், பருஷம் மறந்தா பருத்து கூட பஞ்சவர்ண பச்சகிளி மருதமணிக்கு நீ புச்சகிளி. உலகத்திலே ஒன்னா நம்பர் போறாம புடிச்ச வேண்டாம் நீ ஒரு ஆள் தான்டா. ஆனா என் பாவம் நீ சும்மா என் பாவம் உங்களை கிட்டத்தை விடவே மாட்டேன்டா. வரும்பா சொல்லி கூப்பிட்டு வரானியா இன்னைக்கு நல்லா நீ கட்டி பிடிச்சுக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நல்ல விளையா இருந்தா கிட்டத்துல வர்றியா இல்ல 50 வயசு 60 வயசு கலவையா இருந்தா போனேன் கட்டி பிடினேன் நொட்டி பிடினேன்றியா. பாட்டு தாண்டா, என்னைய மாதிரி நீ பாட முடியுமாக்க? எது பாட்டு? இப்ப நான் பாடுற பாட்டு யாருக்குமே தெரியாது. அதுதான் தெரியாதுல்ல. தெரியாது யாருக்குமே. கிழக்காத்தா சந்தன மரம் வெகு வேகமா போத்திருக்கு. பறிக்க போகலாம விமானத்துல பட்டலமோ லேலோ லேல லேலோ லேல லேல லேலோ லேலோ லேல 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 வணக்கா. இதுக்கு என்னடா கும்மி அடிச்சு குத்துற? அந்த பாட்டே கும்மி அடிக்கிற வார்த்தைனா கிழக்காத்தா சந்தன மரம் வெகு வேகமா போத்திருக்கு. பறிக்க போகலாம் விமானத்துல பட்டலமோ
ஐயா நான் ரஞ்சிதானே கிழக்காத்தா சந்தன மாற வெக வேகமாக பறக்க போகலாம் விமானத்துல வட்டலாம். சட்டைக்கு அளவு எடுக்கிறியா? வேற ஒண்ணுமே இல்ல. முயற்சி பண்றாரு அப்பதான். உழவு அளவு அளவு அவன் உழுவ மாட்டான், அளவுதான் இருப்பான். போயிட்டு வரேன் bro. எங்க போறீங்க? எங்க போறீங்க? அவனும் போக மாட்டேன், என்னையும் போக மாட்டேன். அதுக்காக தான் உனக்கு வச்சிருக்காங்க. இங்க லாவுரியாம் பாரு தூண்டி ஓடறே. கொட்டையை விட்டு வேட்டைக்கு கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமட சுவாமி, சுடலமட சாமி நீந்தா பூசாரி நீதா சுடமெத்து காமி கொட்ட வேணும் தாலே. அந்த பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆட்டாரு என்னடா? இப்படி இத்தனை ரைட்டு போட்டு இதுன்றதுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆடணும்னா நிறைய காசு வரும்டா, நிறைய ஊருக்காரங்க வருவாங்க. சிங்கினா சிங்கடியா சிறுச்சா நத்தி அடியா வந்தே வனச்சு கும்பி அடியா ஆடியா ஆடியா ஆடியா. வேலைக்கு நல்லா இருக்கும். அதனால ஏண்டா என்னை ஏதாவது வந்து அதை பண்ண உடனே இப்பதான் பண்ண போறேன். அந்த பண்ண இல்ல இது அண்ணே அண்ணே ப்ளீஸ். அப்ப நீ விளையாட்டுறது பண்ண உன் தம்பிக்குன்னு ஒரு துணை வேணாமா? அதுக்கு ஏன்டா மூஞ்சி எப்படி வைக்கிற? ஒரு சந்தோஷத்துல தம்பிக்கு துணை வேணும், எனக்கு வேணா வேணும். ஏ என்ன ராதா ராதா ஏலம் போடுற? அதனால ஏய் ஏய் நீ ஒரு அரிப்படுத்த முண்டை அவன்கிட்ட போய் சொல்லு. சர்ச் பண்றான்னா அங்கேயே சிமுண்ட முடியும் அப்படி இப்படி. ஏய் ஏன் பக்கம் பொசிஷனா வாமா. டேய் அப்படி திரும்ப நீ ரேக வரிய. கண் ஏலே நீ என்ன கண்டேட் வேலை ஆகுற? வழியில் நிற்காத உள்ள கொஞ்சம் மாதிரி இருடா, எனக்கு தெரியாது. நீ வாங்க அண்ணே, இது என் வாழ்க்கை பிரச்சனை ப்ளீஸ். அதனால
நான் ரொம்ப நாளா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலாம்னு இருந்தேன். என்னமே சொல்ல மாட்டேன், ஆனா சொல்லணும்னு சொல்லியா, ஆனா சொல்ல மாட்டேன். செய்ய இல்ல ஒண்ணே. சொல்லுனே, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏய் பக்கத்துல ஹோட்டல் இல்ல, ஹோட்டல் இல்ல. இவர் என்ன பயம் மிரட்டுறாரு என்ன? சொல்லணும்னு உங்க வீட்டுக்கு நான் வந்தேன். ஆமா, வரும்போது 36 இருந்தா விளக்க மாத்த கையில வச்சுக்கிட்டு கூட்டி உட்கார வைக்க. நான் உங்க படிப்பை பார்த்து உங்களை நான் இது பண்ணல, வேற என்னன்னா எல்லாமே தான். ஐயோ ஐயா, தம்பி எவ்வளவு கவிதை பேசுறாருன்னு பாருங்க. அப்பா, கவிதை கண்ணதாசன் பேரு நல்லா பேசுறாரு என் தம்பி. நீ நட, உனக்கு நான் மேம்பாலமா இருப்பேன். நான் கீழ்பாலமா இருப்பேன். ஏய், எங்கட நோத்தா விட்டு கீம்பாலம் எங்கே ஓட்டாங்க? மேல ரோடு இருந்தா கீழே பாலம் கண்ணு கண்ணா இருக்கும்ல, தண்ணி வர்றதுக்கு, தண்ணி நீ- வர்றதுக்கு. பாலம் இருந்தா தண்ணி வேணும், தண்ணி போகணும், தண்ணி போகணும், தண்ணி போகணும், போகணும். அதுக்கு ஒரு ஓட்டை வேணும். ஓட்டை. அடே, பாலம். நீ ஓட்டுற ஸ்கூட்டியா நான் இருப்பேன். அதுக்கு சாவியா நான் இருப்பேன். சாவி வேண்டாம், மெயினே சாவி தானே. மெயின் சாவிதான். நீ படுக்கிற மெத்தையா நான் இருந்து உனக்கு சுகம் கொடு. அதுக்கு கட்டிலா நான் இருக்கணும். மெத்த மேல போடும்போது கட்டில டக்கு 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 சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப மாட்டிக்கிருவேன். உன் சட்டியா நான் இருக்கணும். சட்டியில இருக்க பூவா நான் இருப்பேன். பூவா இல்லைன்றாலும் பொம்மையா இருப்பேன். பொம்மை எப்படி பொம்மையா இருப்பேன்? கண்ணை அப்படி முழுத்துக்கிட்டே இருப்பேன். நான் அந்த சட்டியை காலையில சுடுதண்ணில முக்குவேன். நான் அதுல ஒட்டி இருக்க அழுக்கா இருப்பேன். போவே மாட்டேன், போவே மாட்டேன். இந்த அர்த்தனை முடிச்சு விட்டு நம்ம குடும்பம் நடத்த முடியாது. எங்க இருக்க? இங்க வாடா. உன் இடுப்புல நான் பாவாடையா இருக்கேன். அந்த பாவாடைக்கு நாடாவா நான் இருப்பேன். இறுக்கி கட்டணும், இறுக்கி கட்டினாத்தான் அந்த பாவாடை நிற்கும். இல்லைன்னா இல்லைன்னா அவுத்து முண்டமா போயிடும். வாடா. வாடா, வாடா, போடா, ஏய், போ. ஏய். போம்மா, போ. போம்மா, பக்கத்துல போய் நின்னா எனக்கு சம்பளம் தர மாட்டேன். உன் வயித்துல நான் குழந்தையா அதுக்கு வளரேன். அப்பனா நான் இருப்பேன். நீ சாப்பிட்ற வாத்து முட்டையா நான் இருப்பேன். போடுற குசுவா நான் இருப்பேன். முட்டை பீச்சம்படுத்தவைய தம்பி, ஐயோ, முட்டை முட்டையை பத்த மட்டும் ஞாபகப்படுத்தாது. முட்டை குசு. ஐயோ, நடந்துச்சாவா? ஒரு நாள் முட்டை சாப்பிட்டு வந்துட்டு ரஞ்சித்து பஸ்ல வந்துட்டே சரி. குசு வந்துருச்சு, அடக்க முடியல. போட்டு விட்டா முட்டை அழுகுன முட்டை எப்படி வீசும்? அப்புறம் என்னாச்சு பஸ்ல? பது டிரைவர் முதற்கொண்டு இறங்கி ஓடி. அப்புறம் டிக்கெட் வாங்கினியா? என் கிட்டத்திலே வரல கண்டேன். ஏறணும்னு எனக்கு எப்ப சாமி நீ எப்ப இறங்குவேன்? பச ஊத்தி தண்ணி ஊத்தி அழைக்கிறாங்க, அந்த குசு வீத்த போவே. முட்டையை மட்டும் ஞாபகப்படுத்தாங்க. ஐயோ, நம்ம பார்க்க முடியலடா. கல்யாணம் பண்ணாலும் 2 பிள்ளையோட நிறுத்திக்கிறோம். ஆமா ஆமா, அதான் நமக்கு சரியா வரும். அதுக்கு மேல முடியாது. இன்னும் அஸ்திவாரமே தோன்றல சிம்டு முடுவாங்க போயிச்சா. எப்பதான் லவ் பண்ணுவீங்க? முடியாது. அண்ணே, நான் இது இப்போ இந்த பிள்ளை என்ன செய்ய? சூப்பரு பிள்ளை, சூப்பரு. என்ன செய்ய? பார்சல் போட்டு அனுப்பி விடு. ஐ லவ் யூ அண்ணே. நீயே எப்ப தான் காத்துக்கிட்டு இருந்திருப்பா இருக்கு. அண்ணே, இந்த உலகத்துல குச்சி நினைக்க பாக்குதுடா. அண்ணே, நகைச்சுவை வேற, உண்மை வேறண்ணே. இந்த உலகத்துல தாய் தகப்பனுக்கு அப்புறம் எங்களுக்கு தாய் தகப்பன்னா அண்ணே மூத்தவன் நீதானே. இப்பதான் உனக்கு அந்த அருமை தெரியுது. அதுக்கே இளங்குடி ஒரு ஆடு மாதிரி முக்குற. இன்னும் கிருத்துருவனை விட்டு போலே நான் ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அரைஞ்சுருவோம்டான்.
எனக்கு ஒரு ஃபீலிங் தான் தம்பி. என்னைய ஒரு தாய் தகப்பனா நீ மறுத்தவாரு. அந்த நன்மைக்கு நானும் என்ன பண்ண போறேன்? மடுவை அந்த காலி துணி குடிக்கும். என்ன செய்யறது? அண்ணே. அவங்களுக்கும் தட்ட முடியல. இந்த இடத்துல நம்ம அப்பா இருந்தா நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாரு. ஆமா ஆமா. நாங்க 2 பேரும் கல்யாணம் முடிக்கிறோம். உன் கையால எங்களை ஆசீர்வாதம் பண்ணனே. ஆமா நல்லா இருக்கணும் தம்பி. நீங்க எப்பயுமே எங்க அண்ணே இலையில ஜென்மமா இருந்தாலும் அது அண்ணனா. நீங்க எப்பயுமே நல்லா இருக்கணும். தம்பியோட இருக்கணுமா வேணாமா? தம்பியோட வண்டியா மட்டும் இரு, சாவியா நான் இருந்துக்கிறேன். சாவி நல்லா போடுவீங்களா? அப்பா நீ அப்புறம் பாருவே. துருபிடிச்சு நீ போயிருக்கேன். வாக்க போட்டு வீட்டுக்கு வந்துக்க. அண்ணே தம்பி வெளிநாடு போகட்டும், நான் வீட்டுல உனக்கு என்ன வேணுமா சிலிண்டர்லாம் அப்படி சொருகி விடுவேன். நான் போயிட்டு வளகாப்பு வர்றேனே. என்ன தம்பி அண்ணன்ட்டு ஒரு மரியாதை அது ஒண்ணா. அவளை என்னடா பண்ற? ஏண்டியா எல்லா கோளாறும் சொல்லி கொடுத்தேன். கோளாறுலாம் இப்படி யாரை போட்டுற கோளாற? இல்ல, தம்பிட்ட இப்படித்தான் வாழ்க்கை நடத்தணும். ஏய் இங்க வா. அவன் உன்னை என்ன பண்ணேன்? அவரே நல்ல விதமா குடும்பம் நடத்த சொன்னார். அதே குடும்பம் நடத்த சொன்னார். உன் ஷோல்டர்லாம் போட்டு தேய்ச்சானடி. பாசம். நீ ஒரு தப்பு பண்ணல என்ன? ஐயா அப்படி மட்டும் அண்ணன் நினைக்காத தம்பி. இல்ல மூஞ்சி ஏறுதடா வீக்கம். ஐயோ டேய் குளிர் காஞ்சது மாதிரி தெரியுதடா. இந்தா இந்த எத்து பல்லு வேற லேசாங்கிட்டு கடவா வாங்குதே. டேய் பொழுதுதா கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, என் கண்ணம்மா, என் நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா. மராப்பு போட்டு வந்த மானே மானே, மத்தார கோவில் வந்த தேனே தேனே, அடி ரஞ்சிதமே ஏ அஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணையா ஏ கண்ணையா, என் நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லையா. கூலி முத்தெடுத்து ஓர்த்து வச்சு பல்வரச பார்த்தா உன்ன சுதியேறுது. அடி ஏன் கிருகன் வந்து உள்ள வரான தண்ணி குடிக்க? மயக்கம் வந்துருச்சு. பார்த்தா உன்ன சுகம் பாடுது. சாத்து குடி சார் எடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு என்ன முழுசாகத்தான் பக்கமாறும் அந்தி பொழுதாகத்தான். உன்னைத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது, ஓ வீரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது பண்ணு. சூடேறும் மெதுவாகத்தான், சுகையீடேறும் பொதுவாகத்தான். கண்ணுல பாழ ஏ கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பால வார்த்ததென்ன இதெல்லாமா. ரஞ்சித் அவ்வளோதான் விதி, அவ்வளோதான் விடு. ஓனர் மட்டும்தான் நீங்க, மற்றதெல்லாம் சோசியர் சொன்னார். என்னன்னு உன்னை பிடிச்ச கிரக விளையிடும் அண்ணி. பரிசம் போடுறதுக்குள்ளேயே மாற்றி விட்டாரடா அண்ணே. ஒரு வார்த்தை அவங்களத்தான் நீ விரும்புறேன்னு சொன்னா நான் விட்டு கொடுத்துருப்பேன். அதுக்காக இப்போ ஓசிலேயே என்னடா செஞ்சு என்னை செக்யூரிட்டி ஆக்கி அந்த வேலை பார்த்த வர்றா. ஒன்று உன்னைய மறக்கவே மாட்டேன். நீ எப்பயுமே மறக்க கொத்துடா அரைஞ்சு விடுவேன்டா. வாங்க மேடம். என்ன தம்பி செய்ய போறீங்க நீங்க 2 பேர்? டேய் இதோட ஒடிச்ச ஒரு மயிர்மனே. தம்பி எனக்கு முழு தோசை எப்பயுமே வேணாம். நீ சாப்பிட்டு சாப்பிட்டு கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு முழுசா செமிக்காது தம்பி, சாமி சாப்பிட முடியாது. நீ எப்பப்ப சாப்பிட்ற சாப்பிட்டு அப்புறமா கொடு.
கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்த கல்லுச்ச நீரில் வந்த நடை போட்டது இந்த நெஞ்சை அதை எடை போட்டது தாம்பூலந்தாமா தாமலை வாய்க்கு வந்த பச்சை கீழ் தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் மிளந்தான் கொட்டணும் கொட்டணும் தாலியும் கட்டணும் கட்டணும் முத்திர வைக்கணும் வைக்கணும் இன்னி நீ ஒட்டணும் ராதாவோ உனக்காகத்தான் இந்த ரஞ்சிதாவோ எனக்காகத்தான் கண்ணுல பாழ கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்து தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சிதமே ஏ அஞ்சுதமே லால 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 ஏ லால 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 உங்க வேலை முடிஞ்சா நான் ஏத்துக்கிற மாதிரி இல்லை நீ எல்லாத்தையும் பண்ற மாதிரி தான் நீ என்ன தம்பி எப்படி சொல்றீங்க ஐயோ ஏய் உன்னை ரொம்ப உயிருக்கு உயிரா விரும்புது தம்பி அந்த பிள்ளை நான் எல்லாம் ஆண்டி அளந்து விரல் கூட என் மேல படல. நான் உள்ள விட்டு மனசு அவர் வந்து பக்குவமா குடும்பம் எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்தாரு. உள்ள விட்டு ஆண்டவா உன்னை போட்டு நோண்டவா மனசுக்குள்ள என்னன்னா இருக்கோ அதெல்லாம் நான் அறிந்தேன் தம்பி அறிந்தேன். உள்ள போய் அண்ணன் என்ன செஞ்சாரு உள்ள போய் அவர் இப்படித்தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. முதல்ல செஞ்சு காமிச்சியா இல்லையே வாயில. ஆமா தம்பி உனக்கு வாத்தியார் என்ன சொல்லியாரு இப்படித்தான் பாடணும்னு சொல்லி கொடுத்தாரா தம்பி உனக்கு வாத்தியார் அடுத்து சொல்லி கொடுத்தாரா இப்படித்தான் வாசிக்கணும்ட்டு அதே மாதிரி ஓட்ட என்னன்னா அந்த பிள்ளை செய்யணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். பொய் சொல்றாரு இவர் செவனே நின்னு. அவர் பாஸ் ஆகலையா? நான் பாஸ் ஆகல நீ பாஸ் ஆகல தெரியல தொட்டுப்புட்டு தெரியாம தொட்டுப்புட்டு என்னுடைய காதல் சொல்ல காதல காதல சொல்லு காதல சொல்லு காதல காதல் எப்படியா சொல்ல முடியும்? காதல் இப்படியா ஹலோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லு அவன்கிட்ட சொல்லு கூப்பிட்டு சொல்லு ஐ லவ் யூ மாமா சொல்லு அவன்கிட்ட சொல்லு தம்பிட்ட சொல்லு நீ வீட்ல தோத்து பானே இப்ப சொல்ல வரியா நான் நீ வீட்ல சோத்து பானையா இருந்தா அவன் வீட்ல சோத்து பானையா இருந்தா போதும் நான் அப்பப்ப போட்டு சாப்பிட்டுக்குவேன். ஓசிரே திங்கலான்னு தெரியல. மணி நீரு கண்கள் கொண்ட மானே மணி மணி நீரு கண்கள் கொண்ட மானே மணி சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே உள்ளதெல்லாம் இல்லவா வா வா வஞ்சி என்று வெள்ள நல்லவா காதல் பள்ளிகள் காட்டவா ஓடு நீ எங்காட்டவா மணி நீரு கண்கள் கொண்ட மானே மணி சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே
ரூபாயும். அப்ப அமுதம் தம்பி ரஞ்சித் அவர்களுக்கு அமுதம் என்னமோ ஒரு சொன்னாங்களே, மறந்துட்டேன் அதுக்குள்ள. அமுதம் பேக்கரியா, அவங்க 100 ரூபா, அமுதம் 100 ரூபா ரஞ்சித் கொடுத்துருக்காங்க. அமுதம் சூப்பர் மார்க்கெட் அவர்கள் தம்பி ரஞ்சித் அவர்கள் 100 ரூபாயும், பிஆர் பேக்கரி உரிமையாளர் 100 ரூபாய் எனக்கு அன்பளிப்பு வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் ஆர்பி பேக்கரி ஆட்டுக்குளம் விரைவில் மதகுபட்டியில் துவங்கினார்கள் இளைஞர்கள். பெரிய ஓட்டை காசி கொத்தனார் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் குடும்பத்தார் நன்றி வணக்கம். பார்த்து வண்டியை கவனமா எடுத்துட்டு போங்க. என்னப்பா உட்காருங்கப்பா, என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? அவ்வளவுதான், பள்ளிக்கூடம் விட்டாச்சுல்ல. ஜன்னகன்னமன்ன. இங்கே ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் கரூர் முத்துக்குமார் அவர்களுக்கு கிராமத்தார் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். இங்கே மிருதங்கத்தொன்று கோயில்பட்டி சந்திரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் சார்பாக தச்சன் முதுப்பட்டி கிராமத்தார்கள் இளைஞர் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். ஆல்ரவுண்ட் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி ரஞ்சித் அவர்களுக்கு தச்சன் முதுப்பட்டி கிராமத்தார்கள் இளைஞர் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். இங்கே தாளம் தோன்றுக்குமா ஒளிவெளி அமைத்துக் கொண்டிருக்கும் ராக்காய் ஒளிவெளி உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த 5 யூடியூப் சேனல் உள்ள அன்பு உள்ளத்திற்கு கிராமத்தின் சார்பாக தச்சனபுதுப்பட்டி இளைஞர் சார்பாக பொன்னாடை போத்தி மயிலுகிறார். 5 துண்டை கொடுத்து விடுங்க. அடிச்சு கிராம ஆளுக்கு ஒன்றா பார்த்துங்கப்பா. எங்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய கிராமத்தர்கள் மற்றும் இளைஞர்கள் அனைவருக்கும் ராக்காய் ஆடியோஸ் உரிமையாளர் மற்றும் ஆபரேட்டர் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. சீன் அமைப்பாளர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இந்த நாடகத்திற்கு வான வேடிக்கை உபயம் செய்த இந்த நாடகத்திற்கு வான வேடிக்கை உபயம் செய்த கா சுப்பையா பிள்ளமை பெருமாள் குடும்பத்தார்கள் தச்சன் முதுபட்டி இருப்பு மூகாம்பட்டி அவர்களுக்கு பொன்னாடை படுத்த இருப்பதால் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மின்சாரத்துறையிலிருந்து வந்திருந்தால் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.